அட இந்த வீடியோவை எஸ்ஆர்எம்ல காமிச்சு வெட்டிங் செட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபரா? வாங்க அது என்ன ஆஃபர் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தானே வந்திருக்கீங்க. தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணுங்க. பொதுவாகவே எஸ்ஆர்எம் உடைய கான்செப்ட் என்னன்னா ரொம்பவே கம்மியான வெயிட்ல வச்சிருப்பாங்கங்க. ஆனா பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா பார்வையா இருக்குங்க. பார்க்கும் போது கூட இது 5 பவுன் 6 பவுன் சொல்லிட்டு நம்ம நினைப்போங்க. ஆனா இது பாருங்க 1.25 பவுன் தாங்க. கேக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல? அப்படிதாங்க நாங்க நினைச்சு ஷாக்கானோம். இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ஷாக் ஆகணும்ல. வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே 1.25 இருந்து 3 பவுன்குள்ள முடியக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா கலெக்ஷன்ஸ் உடைய வெயிட்மே உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நான் மேட்டருக்கு வரேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ்ல காமிச்சு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5ல இருந்து 9% தாங்க உங்களுக்கு சேதாரம் போடுவாங்க. எவ்வளவு சூப்பரான ஆஃபர்ல, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, குறிப்பிட்ட அமௌண்ட்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட் வர காத்திருக்கு. அப்புறம் என்னங்க வெயிட் பண்றீங்க? இந்த வீடியோவை காமிச்சு உடனே உங்களுடைய பர்ச்சேசிங்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுத்திலும் மாங்காய் மாலை வச்சு ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஃப்ளார் டிசைனும் கீழே ஒரு குட்டி ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 14 கிராம்ல ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 17 கிராம். எவ்வளோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாலை, மேலே வந்து ஒரு குட்டியாக மாங்காய் மாலை, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பெரியசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு ஃப்ளார் வச்சு ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸில் எல்லாமே இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அட்டிகை மாடல்ஸ். ஸோ அட்டிகை மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் தான், பட் இது இப்போ வந்து ட்ரெண்டியாக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 19 கிராமில் ஒரு நீட்டான ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளார் டிசைன் வச்சு கீழே வந்து அழகழகாக அந்த கல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. அண்ட் அந்த ஒரு நடுவில் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு க்ரீன் கலர் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஸ்டோன் வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணி இதுல உள்ள கோல்டு ரேட் மட்டும் தாங்க நமக்கு போட்டு தருவாங்க. சூப்பர்ல. அந்த கிரீன் கிறிஸ்டல் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை சுற்றி ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் டாட்டடாக வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக என்ன சொல்கிறது, ஒரு கொரியன் ஸ்டைல்லாம் போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கொரியன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தின்னாக தான் போடுவாங்க. அந்த மாடலில் லைட்டாக இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தின்னா போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராப்பிங்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கல் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ராப்பிங்ஸில் டைமண்ட் டிசைன் வச்சு சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன். இதில் வந்து பிங்க் கலர் அப்புறம் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 ட்ராப்பிங்ஸ் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. சிம்பிளாகவுமே இருக்குது. ஏன்னா வந்து சிம்பிளான டிசைன்ஸும் கிராண்டான டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் எது வேணுமோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கேரளா மாடல். சேனலில் எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் பற்றின வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து ஒரு மயில் டிசைன் சென்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன்ஸ், நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ப்ராடாக ரொம்ப அழகாக இருக்குது. தின்னாக ப்ராடாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல அழகான டிசைன் அண்ட் சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா வந்து ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷ் இல்லாமல் அங்கங்கே இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது 13 கிராம் தாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எஸ்ஆர்எம் பொறுத்தளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அந்த மாதிரி நமக்கு இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கோல்டன் அண்ட் ஒயிட் கலர் வச்சு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனில் அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தின்னாக ரொம்ப லைட்டான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இல்லாமல் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா இதோடைய செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசைன்ஸ் வச்சு சென்டரில் ஒரு கோல்டு ஃபினிஷ் வச்சு அங்கங்கே வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய சென்டரில் அழகாக லீஃப் வந்து ஒரு கர்வ் ஆகி வந்து அந்த லீஃபில் வந்து ஒரு என்ன சொல்லுது கோல்டன் பீட்ஸ் மாதிரி கொடுத்து சென்டர்லமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பிங்ஸ்லேயும் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்டாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கோல்டன் பீட்ஸ். அடுத்து வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பார்வையான ஒரு நீட்டான ஒரு டிசைனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முன்னாடி ஒரு டிசைன் பார்த்தோம் இல்லையா, ஒரு கிறிஸ்டல் மாதிரி வச்சு க்ரீன் கலரில், அதே மாதிரி தான் இது வந்து சுற்றி பிங்க் கலரில் கொடுத்து, பட் அது கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாகவுமே இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் செயினை வந்து நல்லா தின்னாகவும் டிசைன்ஸை நல்லா டீப்பாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாங்காய் டிசைன் கொடுத்து உள்ளே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் சுற்றி ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா சிம்பிளாகவும் இல்லாமல் கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அங்கங்கே இந்த குட்டி குட்டியான இந்த மணிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கலெக்ஷன். ஸோ இதுதாங்க. இது பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த க்ரே கலர் கொடுத்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோல்டு, க்ரே கலர், ஒயிட் கலர். அவ்வளோ அழகாக பார்வையாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த நெக் கிட்ட பாருங்களேன், அழகாக அந்த என்ன சொல்கிறது கம்பி அது ஒரு அழகான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து இந்த இது மாதிரி வச்சு ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக அந்த லீஃப் ஷேப்பில் வச்சு அங்கங்கே இடையில பாருங்கள் அந்த கோல்டன் பீட்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே உள்ளதுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி அந்த மாடல் தான் இதுலையுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் கீழே பாருங்கள் ஒரு மோமோஸ் மாதிரி இருக்குது அந்த டிசைனு. ஒரு செமி சர்க்கிள் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதோடைய கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 12 கிராம்ஸ் தான். ஆனா எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா. அடுத்து பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார் ஷேப்ல அழகா அந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த டிசைனு. இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.